வெல்கம் டு MOO RECIPE. நான் உங்கள் ரேணுகா சண்முகம். வாங்க இன்னைக்கு முருங்கைத்தலையும் முருங்கைப்பூவையும் வச்சு ஒரு சூப் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாங்க. அடுப்பை பற்ற வைக்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. ஒரு கடாயை எடுத்து வைக்கலாங்க. கடாய் சூடாயிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றலாங்க. சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேங்க. மிளகு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேங்க. இது ரெண்டையும் போட்டு இப்போ நல்லா வறுக்கிறேங்க. 10 பல் பூண்டு சேர்க்குறேங்க. பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்குங்க. நான் எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை வேணுமோ சேர்த்துக்குங்க. சேர்க்குறேங்க. கருவேப்பிலை தழை ஒரு கொத்து சேர்க்குறேங்க. பெரிய வெங்காயம் ஒன்று சேர்க்குறேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. இப்படி நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை இப்போ சேர்க்க போகிறோங்க. இப்போ முருங்கைத்தலையையும் முருங்கைப்பூவையும் இதில் சேர்க்க போகிறோங்க. இதை சும்மா ஒரு பெரட்டி விட்டோம்னா போதும். இதனால இது ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரு கொதி வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றணுங்க. இது 1 நிமிஷம் வதங்கினா போதுங்க. இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோங்க. இந்த சூப்புக்கு தகுந்த தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சுங்க. ஒரு கொதி வந்தது. இதுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோங்க. நம்ம இப்போ இன்னொரு கொதி நல்லா வரட்டும். கொதி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ நல்லா கொதிச்சு வெந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி சூப்பாக எடுத்துக்கலாங்க. எடுத்தோம்னாக்கா முருங்கைத்தலை சூப் ரெடிங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வடிகட்டி சூப்பாக எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் வாங்க. இப்போ இதை நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம வடிகட்டினா சூப் ரெடிங்க. இப்போ இதை கழட்டி வடிகட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாத அப்படியே உங்கள் வீட்டில் ஏதாவது செடி கிடி இருந்ததுன்னா அதுக்கு காய வச்சு போட்டுருங்க. உரமாக வைக்கும், நல்லாயிருக்கும், நல்ல சத்து. சூப்பை வடிகட்டி எடுத்தோம்னா இந்த மாதிரி பார்த்துக்கு வருங்க. இந்த மாதிரி இருக்குங்க. சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நல்லா உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் வேணாலும் போட்டுக்குங்க. கொஞ்சம் சால்ட் வேணாலும் போட்டுக்குங்க. ஆனால் லைட்டாக சுட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களாங்க. ஆற வச்சு தான் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் சூப்பு. இப்போ இந்த சூப்பை நீங்கள் லைட்டாக வெதுன்னு சுட வச்சுக்கோங்க. சுட வச்சு உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. இது ரொம்ப எதிர்ப்பு சக்தி உள்ளதுங்க. இரும்பு சத்து அதிகங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா, இப்போ வர்றது மழை காலம் பனிக்காலம் வருது இல்லைங்களா, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்க நம்மளும் குடிக்கலாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. இது கூட நீங்கள் முருங்கைக்காய் இருக்குது இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் வேக வச்சு அந்த சதையை மட்டும் எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகவும் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவும் இருக்குங்க. நான் இதில் முருங்கைப்பூவும் முருங்கைத்தலையும் போட்டு பண்ணியிருக்கேங்க. இந்த சூப்பை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுத்திடுங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு விருப்பமான டிஷ் ஏதாவது செஞ்சு காமிக்கணும்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேங்க.